எப்பயுமே உளுந்த வடைலாம் கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். சரி இன்னைக்கு வீட்டிலே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் உளுந்து வாங்கிட்டு வந்து ஊற வச்சாச்சு. சரி ஊற வச்சதை எடுத்து அரைக்கலான்னு சொல்லி கிரைண்டர் இல்லாதனால மிக்சிலே கம்மியாக போட்டு அரைச்சிக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி பெரிய மிக்ஸி ஜார் தான் எடுத்து அதில் போட்டு அரைச்சேன். அது கொலன்னு ஒரு மாதிரி இருக்கிறதுனால எவ்வளோ தண்ணி விட்டாலும் அது வந்து அரைப்படவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் அரைச்சிக்கிட்டே இருக்கவும் சவுண்டுலாம் கம்மியாயிடுச்சு. மிக்சியில் அரைப்பட்ட மாதிரியே தெரியலை. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மிக்சியிலேருந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு. சோளமுத்தான் போச்சாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு எங்களால் மிக்சிலாம் வாங்க முடியாது. சரி ரெடி பண்ணி பார்க்கலாம் என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் எனக்கு நெஞ்சே படப்படன்னு வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் விட்டுருந்தோம்னா ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்குமாட்டிருக்கு. அப்புறம் மிக்சியை தூக்கி பார்த்தா உள்ளே வந்து அந்த உண்டியல்லேருந்து கேட்குற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அப்புறம் கருப்பாக பிளாக் கலரில் பிளாஸ்டிக் மாதிரி உள்ளேருந்து ஏதோ உடஞ்சி கீழே விழுந்துச்சு. 5 ரூபா கொடுத்து உளுந்த வடை கடையில் வாங்கி சாப்பிட்றத விட்டுட்டு 2000 ரூபாய்க்கு இப்படி மிக்சியை திருப்பி ரெடி பண்ணுற மாதிரி ஆயிரும் போல். சரி மிக்சி ஓவர் ஹீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஓரமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சுட்டு இங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா மிக்சியில் ஆல்ரெடி கொஞ்சோண்டு அரைச்சிருந்தது வந்து நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாகவே ஆயிருந்துச்சு. சரி அதை வச்சு உளுந்த வடை தான் சுட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் கட் பண்ணேன் அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னங்கிறாங்க, என் ராசிக்கு எனக்கு என்ன போட்டிருக்குன்னு பாரு, நேரமே சரியில்லை அப்படிங்கிறாங்க. வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தலை இதெல்லாம் போட்டு உளுந்த வடைக்கு ஒரு சைடு ரெடி பண்ணியாச்சு. அரைச்சதை வச்சு கூட உளுந்த வடை போட்டுக்கலாம். இந்த ஊற வச்சதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதோட பார்ட் 2 வீடியோ கூடிய சீக்கிரம் வரும். இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் பார்க்க முடியும்.